வணக்கம் மங்கையர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களா எப்படி இருக்கீங்க? இப்போ என் பின்னாடி தெரியறது என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? திருவண்ணாமலை. அடிமுடி காண ஒணாத ஜோதியா அண்ணாமலையார் காட்சி கொடுத்த மலை இதுதாங்க. மலையே சிவனாக இருக்கிறாரு. இந்த மலை உச்சியில் தான் வருஷா வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. இப்போ நான் வந்து என்னோடய நாத்தனார் வீட்டு மொட்டை மாடிலே இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வீடு வந்து குபேரலிங்கம் பக்கத்தில் கிரிவல பாதையில் இருக்குது. இந்த மலையை பார்க்குறதுக்கு எங்கேருந்தெல்லாம் வராங்க பாருங்கள். ஆனால் இந்த ஊரில் பிறந்தவங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவங்க வீட்டு தெருக்கதவையோ பின்புற கதவை திறந்தாலோ மொட்டை மாடிக்கு வந்தாலோ அழகாக தரிசனம் பண்ணலாங்க. ரொம்ப பாக்கியம் செஞ்ச மக்கள் தான் இங்கே பிறக்க முடியும். ஆனால் நானும் இங்கே அடிக்கடி வரதால் ஏதோ கொஞ்சம் பாக்கியம் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது இல்லைங்களா? கிரிவல பாதை வரும்போது ஒரு கோணத்தில் கிட்டத்தட்ட 13 கோணத்தில் இந்த மலை காட்சி கொடுக்குங்க. ஒரு இடத்துல யானை படுத்திருக்க மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல பெருமாள் அப்படியே நீளமாக படுத்திருக்க மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல திரிசூலமாக தெரியும், ஒரு இடத்துல பஞ்சமுகமாக தெரியும். நிருதிலிங்கத்துலேயும் பார்க்கும்போது அந்த நந்தியோட முகம் மட்டும் அவ்வளோ அழகாக தெரியும். அது மாதிரி ரொம்ப ஆச்சரியம். ஒரே மலை அத்தனை காட்சி கொடுக்குங்க. நான் அடிக்கடி இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். நீங்களும் போயிருக்கீங்களா? நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்நாள்